This is a exercise 5.1. Okay, exercise 5.1 ல one first sum பார்க்குறோம். Obtain the equation of the circles. Okay, circle with radius 5 centimeter and touching x-axis at the origin in general form. ஓகேவா, என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் ரேடியஸில் ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிள் என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸில் டச் பண்ணுது. ஒரு இது ஆக்சிஸ். ஓகேவா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ் டச் பண்ணதுன்னா என்னது, இங்கே ஒரு சர்க்கிள் வரையலாம், இங்கே ஒரு சர்க்கிள் வரலாம், ரெண்டு தான் பாசிபிலிட்டி. இது இது இப்படி சைடில் வரைகிறீங்கன்னா என்னது, இந்த சைடில் வரைகிறீங்கன்னா அது என்னது, ஒய் ஆக்சிஸ் டச் பண்ணதுன்னு அர்த்தம். சரிங்களா, இந்த சைடு வரைஞ்சிடக்கூடாது. ரெண்டு பாசிபிலிட்டிஸ், ரெண்டு தான். ஓகேங்களா, வேறு எந்த பக்கம் உங்களுக்கு ஆப்ஷனு இருக்காது. சரிங்களா, ரெண்டு தான். இது எக்ஸ் ஆக்சிஸ் டச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாவே ரெண்டு தான், ரெண்டு சர்க்கிளாக. இந்த சைடு வாங்கினா அது ஒய் ஆக்சிஸ் டச் பண்ண அர்த்தம். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேடியஸ் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து என்ன சொன்னால் 5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ரேடியஸ்னால் இங்கே வரும். ஓகேவா, 5 சென்டிமீட்டர் தான். ஸோ இங்கே இது டிஸ்டன்ஸ் 5ஆக இருக்கும், இந்த டிஸ்டன்ஸு ஒரு 5ஆக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட், ஆரிஜின் பாயிண்ட் 0,0. இதோட பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணுவீங்க, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0 இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் 0, ஒய் ஆக்சிஸ் 5, இது ஒரு பாயிண்ட். இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் எப்படி, எக்ஸ் ஆக்சிஸ் 0, ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. ஸோ ஒய் வந்து நெகட்டிவ், ஸோ -5. ஓகே, ரெண்டு ஆரிஜின் பாயிண்ட் 0,5, 0,-5. ஸோ கண்டு பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஸோ ரேடியஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 5ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் சர்க்கிள் இஸ் x minus h whole square y minus k whole square is equal to r square. இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா, ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்க, ஸோ இது சென்டர் பாயிண்ட் தெரியும், சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் தெரியும், ரேடியஸ் தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக் ஈஸியாக ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த சர்க்கிளில் ஒரு தனி ஈக்குவேஷன் இருக்குது, இந்த சர்க்கிள் தனி ஈக்குவேஷன் இருக்குது. ஏன்னா இது தனியாக இதோட ஆரிஜின் வேறு, இதோட ஆரிஜின் வேறு. ஓகேங்களா, ஸோ எக்ஸ் மைனஸ் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் 0,5. இப்போ எங்கே நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸில் எடுத்து போய் தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகே, எக்ஸ் மைனஸ் 0 minus y minus plus or minus 5 whole square is equal to radius is 5. ஓகேவா, x square plus y square plus or minus 5 whole square. ஓகேங்களா, இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்லேயே கொண்டு போகலாம், இல்லை நீங்கள் தனியாக கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இது அப்படியே கொண்டு போகணும் அவசியம் இல்லை, தனியாகவும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே குழப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் தனியாக சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக சர்க்கிளுக்கு தனியாக ஈக்குவேஷன் எழுதி கண்டுபிடிச்சிட்டு இது தனியாக எழுதி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, ப்ளஸ் 5 ஸ்கொயர் என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 ஸ்கொயர் மைனஸ் 2y ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இங்கே என்ன பண்ணால் நான் பிரிச்சிட்டேன், ப்ளஸ் தனியாக எடுத்துகிட்டேன், நெகட்டிவ் தனியாக எடுத்துகிட்டு போயிட்டேன். ப்ளஸ் 5 ஸ்கொயர் 2y ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 25. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 25 ப்ளஸ் minus 2y into 10 equals to minus 10y is equal to 25. இதை சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ 25 கேன்சல் ஆயிரும். ஸோ minus 10 is equal to 0. ஸோ அடுத்த ஈக்குவேஷன் வந்து நெகட்டிவ் சைன் எடுக்கிறோம் கீழே, இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன். இது வந்து இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன், இது வந்து இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் மைனஸ் 2y மைனஸ் 5 is equal to 25. ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 25. ஸோ நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் இருந்தால் ஹோல் ஸ்கொயர் எடுக்கும்போது என்னது 25. இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் 10y is equal to 25. 25 கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 10y is equal to 0. என்ன ஒரு இதுனா, இங்கே பாசிட்டிவ் 0,5ங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ வரும்போல் இங்கே நெகட்டிவ் வருது, இங்கே நெகட்டிவ் வேல்யூ வரும்போல் இங்கே பாசிட்டிவ் வேல்யூ வரும். இது ஒரு ஷார்ட்கட்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, சரியாக நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். பாசிட்டிவ் வரும்போது நெகட்டிவ் வருது, நெகட்டிவ் வரும்போது பாசிட்டிவ் வருது, ஆப்போசிட்டாக வருது. ஸோ இதுதான் ரெக்யூர்ட் இந்த டூ சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஓகே, தேங்க்யூ.